அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருளாலும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தினாலும் பொள்ளாச்சி சின்னப்பள்ளி சுன்னத் வல் ஜமாஅத் மஸ்ஜிதுல் முபீன் சுன்னத் ஜமாத் மற்றும் பொள்ளாச்சி வட்டார ஜமாஅத்துல் உலமா சபை இணைந்து நடத்தும் நமது உயிரினும் மேலான ஒப்பற்ற உன்னத நபி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் மீலாது விழாவை மிக சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருவதை நாம் அறிவோம். அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழலையும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி அவர்களுடைய மாண்பை உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்து, ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு எனக்கு முன்னாலே பேசிய ஹஸரத் அவர்கள் கூட அதனுடைய தொடக்கத்தையும் தாக்கத்தையும் நமக்கு எடுத்து சொன்னார்கள். ஒரு அமைதியான தலைப்பு, ஆர்ப்பாட்டம் இல்லாத தலைப்பு, வேகப்படாத தலைப்பு. சொல்ல போனால் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எல்லாம் மெஹராஜ் என்ற பயணத்துக்கு போவீர்களோ என்ற அச்சம் கூட இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு தலைப்பு. பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு, தூக்கமின்மை, கவனித்தல், உற்று நோக்குதல், இவைகளெல்லாம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பின் கீழ் பேசுவது சிறப்பாகவும் அழகாகவும் இருக்கும் என்பதை முதலில் தெரிவித்து, அல்லாஹு தஆலா அருள்மறை குர்ஆனில் குறிப்பிடும் போது வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் சங்கை செய்து வைத்திருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார். ஹலக்கல் இன்சான அல்லமஹுல் பயான், இன்சானை படைத்து இன்சானுக்கு விளக்கத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். எல்லா படைப்புகளையும் அல்லாஹ்தான் படைத்திருக்கின்றார். அந்த படைப்புகள் எல்லாம் ஊர்ந்து செல்பவைகள் அல்லது 4 கால்களிலும் நடந்து செல்கிறது. அதில் 2 கையாக இனி 2 காலாக நாம் கருதி அவைகள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரிதான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருந்தாலும் நம்மை நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கின்றார். இது அல்லாஹ் நம்மை சங்கைப்படுத்தி கண்ணியப்படுத்தி செய்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு படைப்பின் தன்மை. இதைத்தான் அல்லாஹ் கர்ரம்னா சங்கைப்படுத்தி இருக்கின்றோம், கண்ணியப்படுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். சய்யிதனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் இன்று வரையிலும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மனித சமூகத்தை அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்ததை பற்றி சொல்லும் போது என்ன குறிப்பிடுகிறான் என்றால், ஆதமை அல்லாஹ் தன்னுடைய உருவத்தில் படைத்தான். அல்லாஹ் தன்னுடைய உருவத்தில் படைத்தான் என்றால் அல்லாஹ் மாதிரி ஆதமை படைத்தான் என்று அதனுடைய பொருள் சாதாரணமானவர்களுக்கு தெரிகிறது. அதனுடைய பொருளும் அப்படித்தான் விளங்க வேண்டும். அதனுடைய பொருளும் அப்படித்தான்.
ஆனால் நாம் நினைத்த மாதிரி அல்ல. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய உருவத்தில் படைத்தான் என்ற அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விரிவுரையாளர்கள் என்ன விளக்கம் நமக்கு சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளுக்கும் இல்லாத கேட்கும் தன்மை, விளங்கும் தன்மை, கிரகிக்கும் தன்மை, புத்தி கூர்மை, இவைகள் அனைத்தும் அல்லாஹ் சமீஉன் பஸீரும் லத்தீஃபுன் என்ற அவனுடைய தன்மைகளின் அடிப்படையில் இந்த மனிதனை அல்லாஹ் படைத்தான் என்றுதான் அதற்கு கருத்தும் பொருளும் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய உருவத்தில் ஆதம் நபியை படைத்தான் என்று விளங்கக்கூடாது என்று அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்வார். அப்ப இந்த துனியாவில் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றார், படைத்து வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியே வளர்ச்சி நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த வளர்ச்சிகள் வர வர இளமையிலே நமக்கு இருக்கின்ற வலிமையும் பலமும் முதுமையில் இருப்பதில்லை. முதுமையிலுடைய பலவீனம் இன்னும் கொஞ்ச நாள் நாம் வாழும் போது ரொம்ப பலவீனமாக ஆகி நடக்க முடியாமல், நிமிர முடியாமல், சரியாக பேச முடியாமல், உணவுகளை சாப்பிட முடியாமல், எதையும் பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்று சொன்னால், இந்த மனிதனில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மாறுதல்கள் என்பது இது நிலையானது அல்ல என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டுகிறார். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடியது அல்ல, அது பலவீனமானது, அழியக்கூடியது என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு பலவீன நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். இப்படி வாழக்கூடிய இந்த மனிதன் இந்த துனியா என்று சொன்னாலே அதனுடைய பொருள் துனுவு என்று சொல்லுவார்கள். துனுவு என்று சொன்னால் தாழ்ந்தது, கீழானது என்று பொருள். இந்த துனியா என்ற தாழ்ந்த பகுதியிலிருந்து உலியா என்ற உயரத்துக்கு செல்ல வேண்டும், உயரத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அப்படி உயரத்தை நோக்கி பயணிப்பதற்கு தான் இந்த துனியா என்ற இந்த கீழ்த்தளத்தில் அல்லாஹ் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தார்கள். சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த அவர்கள் திரும்பவும் துனியாவுக்கு வந்து அதற்கு பிறகு அவர்கள் சொர்க்கம் திரும்பவும் செல்ல வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய நியதி. எனவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் நாம் வாழும் இடம் இந்த பூமி அல்ல. இந்த பூமியிலிருந்து இன்னொரு வாழ்வை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அதிகமான பேர்களும் நிறைய பேர்களும் மறந்து போனதினாலும் அது தெரியாதனாலும் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களை எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு எடுத்து அதன் மூலமாக என்னுடைய வாழ்வின் வளத்தை, செழிப்பை நான் சிறப்பாக்கி கொள்ள வேண்டும். செத்து போவதற்கு முன்னால் சொத்து சேர்க்க வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் ஆசை இருக்கின்றன. எப்படியாவது சொத்து சேர்க்க வேண்டும், அது எந்த வகையில் இருந்தாலும் சரி. அங்குதான் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும், ரொம்ப கவனித்து நடக்க வேண்டும். எப்படியும் சொத்தையும் சுகத்தையும் செல்வத்தையும் நம்மால் திரட்ட முடியும். அல்லாஹ் அந்த திறமையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அறிவாற்றல், பேசும் திறன், யாரை எப்படி வளைத்து போட வேண்டும், யாரை நம்முடைய பாக்கெட்டுக்குள்ளே போட வேண்டும், எல்லா வித்தைகளும் நமக்கு தெரிகிறது. தெரிந்து அடுத்தவருடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை அவருக்கு தெரியாமலேயே நம்முடைய பாக்கெட்டில் போடுவது திருட்டு. அவர் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்காமல் இருப்பது ஏமாற்று வேலை. இவைகளை எல்லாம்
இன்சான் என்ற மனிதன் தான் செய்கிறார். நீங்கள் எந்த விலங்கையாவது பாருங்கள், மிருகங்களை பாருங்கள், அத்துமீறி நடந்து அவைகள் நமக்கு தொல்லை தந்ததாக எங்கேயாவது பார்க்க முடியுமா? யானை எல்லாரையும் மிதிக்குது என்று சொன்னால், காட்டில் வாழ வேண்டிய யானை இருக்கும் இடத்தில் நாம் வீடுகளை கட்டி மாட மாளிகைகளை கட்டினால் யானை எங்கே போகும்? காட்டில் வாழ வேண்டிய இடத்தில் நாமும் போய் குடியேறியதனால் அது நம்மை துரத்தவில்லை, அதனுடைய இடத்திலே சுற்றி திரிகிறது. நாம் குறுக்கே போகும்போது அது நம்மை தள்ளி விடுகிறது, அவ்வளவுதான். அது நம்மை தாக்க வரவில்லை, அதற்கு தொந்தரவு செய்திருக்கின்றோம். இதுதான் இன்றைய நிலையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவைகளெல்லாம் எதை எடுத்து காட்டுகிறது என்று பார்த்தால், மனிதன் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் எல்லாவற்றையும் அடைய வேண்டும், எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லா சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று மனித மனம் எப்போதுமே தூண்டிக் கொண்டே இருக்கின்றது. அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடும் போது சொன்னார், ஜுய்யின லின்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன் என்று தொடங்கக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, நம்முடைய இயற்கை தன்மையில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன என்று சொன்னால், எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும், ஒரு ஈர்ப்பு. அது பெண் அல்லது பொருள் அல்லது பொன், எல்லாத்திலும் நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கின்றது. இந்த ஈர்ப்பு சக்தியை அல்லாஹ் ஏற்படுத்தி இந்த துனியாவின் மீது நம்மை மோகம் கொள்ள வைக்கிறார், ஆசைப்பட வைக்கிறார். இந்த நேரத்தில் இன்னொன்றை அல்லாஹ் சொல்கிறார், அது அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. நமக்கு இருக்கின்ற மனம், நம்முடைய சிந்தனை, இவைகளை ஓர் நிலையில் நிறுத்தி நிலைவர வைத்து நாம் கட்டுப்பாட்டுக்குள் நம்மை வைத்து வாழ்ந்தால் நாம் வெற்றி அடையலாம். நம்மை நாம் அடக்குவதற்கு பழகி கொள்ள வேண்டும். இந்த மனம் எப்போதும் நம்மை தீமையை கொண்டு ஏவிக்கொண்டே இருக்கும். இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, தீமையான காரியங்களை இந்த மனம் எப்போதும் நமக்கு ஏவிக்கொண்டே இருக்கும். நல்லதை செய்ய இந்த மனம் எப்போதுமே சொல்லாது. இது மனித மனதனுடைய ஒரு இயற்கை தன்மை. எப்போதும் நீங்கள் கொஞ்ச நேரங்கள் தான் நாம் ஒரு சரியான நிலையில் இருக்க முடியும். அதிகமான நேரங்களிலும் நம்மை தீமையின் பக்கம்தான் ஆழ்த்தும். நீங்கள் பார்க்கலாம், இப்ப செல்போன் புதுசா வந்திருக்குது. முன்பெல்லாம் அது இல்லாமல் இருந்தது. டெலிபோன் வந்தது, அது ஒரு இடத்துல அமைதியாக இருந்தது. ஒரு பறவை மாதிரி, ஒரு பூச்சி மாதிரி வீட்டுல ஒரு இடத்துல இருக்கும். இந்த செல்போன் வந்த பிறகு மஸ்ஜிதையும் ஆக்கிரமித்து விட்டது, திக்ர் மஜ்லிஸ்களையும் ஆக்கிரமித்து விட்டது. அது இல்லாமல் நாம் இல்லை, நாம் இல்லாமல் அதுவும் இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை என்று ஒரு காதலன் காதலி எப்படி நேசிப்பானோ அதை விட பன்மடங்கு அதிக நேசமும் விருப்பமும் யாரிடம் வைத்திருக்கிறோம் என்றால், செல்லும் இடமெல்லாம் நம்மோடு செல்லக்கூடிய செல்போனில். எல்லோருக்கும் அது தேவை. அந்த செல்போனின் மீது இப்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், பள்ளிவாசலில் தொழுகை நடக்கும் போது கூட சுன்னத்து தொழுவதற்கு பிறகு பரந்து தொழுகிற 5 நிமிடம் இருந்தால் அதற்குள் எடுத்து பார்த்து என்ன நடந்திருக்கிறது என்பதை உள்ளே போய் இகாமத்து சொல்லும் வரை பார்க்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. நான் உட்பட எல்லோருமே இதை வைத்திருக்கிறோம். இது இல்லாமல் யாரும் இல்லை என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். என்ன காரணம் என்றால், நம்முடைய மனநிலையும் நம்முடைய மனதும் அப்படித்தான் அமைய பெற்றிருக்கின்றது. எந்த ஒரு புதியதை கண்டாலும் அதில் மனம் ஈர்க்கும், மனம் லயிக்கும், மனம் ஆசைப்படும், அதன் பக்கம் போய் விழும். இந்த நேரத்தில் நம்மை நாம் கட்டுக்குள் கொண்டு வந்து கட்டுப்படுத்தி நடந்தால் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகிறான். இந்த ஒரு நல்ல பக்குவத்தையும் நல்ல திறனையும் கொடுக்கக்கூடிய ஒரு துறைதான் இந்த சூஃபித்துவம் என்பது. இந்த சூஃபித்துவம் என்பது தனியான ஒரு கட்சியோ பார்ட்டியோ அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், மக்களுடைய உள்ளம் துனியாவினுடைய தெளிவுத்தன்மை இல்லாமல் அவர்களுடைய உள்ளங்களில் அழுக்கு படிந்திருக்கின்றது என்று சொன்னார்கள். சஃபுவத்துல் கல்பு என்று சொல்லுவார்கள், உள்ளம் சுத்தமாக இருப்பது. அப்ப அந்த உள்ளமாக சுத்தம் இருக்கும் நிலை
மக்களிடம் குறைந்து வந்திருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சஃபுவத் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் சூஃபி என்று சொல்லுவார்கள். பல விளக்கங்கள் இதற்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த உள்ள சுத்தம் என்பதை அடைவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுடைய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியதுதான் இந்த சூஃபித்துவம் என்பது. நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய காரியங்கள், செயல்கள், சொற்கள் இவைகளை நாம் உருவாக்குவது எப்படி என்பதுதான். இப்ப தொழுகை என்பது ஒரு 5 நேரம் தொழுகிறோம் என்று சொன்னால் அந்த 5 நேரம் நாம் நம்மை சுத்தப்படுத்துவதற்காக ஆயத்தமாகி வருகிறோம், ஆயத்தமாகி தயாராகி வருகிறோம், நியத்து வைக்கிறோம். நாம் தொழுகைக்கு போக வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாம் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்தாலும் அந்த ஜமாஅத்தில் சேருவதற்குள்ளாக எத்தனை தடைகள் வரும் என்பது நமக்கெல்லாம் தெரியும். வியாபார விஷயமாக தடைகள், வீட்டு பிரச்சனைகள் ஒரு பக்கம், பல விஷயங்கள் நம்மை குறுக்கே வந்து நிறுத்தி ஜமாஅத்திலே வந்து சேர்த்து விடாத அளவுக்கு நம்மை தாமதப்படுத்தக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். இவைகளை எல்லாம் தாண்டி நாம் இமாம் ஜமாஅத்தில் முதல் சப்பில், இமாம் ஜமாஅத்தில் முதல் தக்பீரில் இமாமோடு சேருவது என்பது ரொம்ப ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அதிகம் நாம் பிந்தித்தான் வருகிறோம். இதுதான் நம்முடைய நிலை. இந்த நிலையை ஏற்படுத்துவதற்கு நமக்கு நம்முடைய மனம் இதை தூண்டிக்கொண்டே இருக்கின்றது. இதை நாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதோடு போராட வேண்டும். அந்த போராட்டத்தில் வெற்றி காண வேண்டும் என்பதைத்தான் இந்த சூஃபித்துவம் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னும் இதில் ஆழமாக போக வேண்டும் என்று சொன்னால் எல்லா விஷயங்களிலும் நம்மிடம் இருக்கக்கூடிய, நம்முடைய உள்ளத்தில், எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய பொறாமை, குற்ற உணர்வு, புறம்பேசுதல், கோள் சொல்லுதல், இந்த தன்மைகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளியேற வேண்டும். ஆனால் இது வெளியேறாது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும், அவ்வளவுதான். பயான் முடிஞ்ச பிறகு இந்த வள்ளிவாசலை பற்றி, பயான் செய்த ஹஸரத்தை பற்றி, மௌலூத் ஓதியதை பற்றி, இன்னும் என்னென்ன இருக்குதோ எல்லாமே ஒரு கதையை வெளியிலே கொஞ்சம் கொஞ்சம் பேசி ஒரு விமர்சனம் செய்தால்தான் சில பேருக்கு ஒரு நிம்மதியே கிடைக்கும். இந்த விமர்சனங்கள் என்பது என்ன அர்த்தத்தில் நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நாங்கள் சொல்லுகிறோம், இதெல்லாம் தவறு கிடையாது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த பண்பாடுகள் நம்மோடு சேர்ந்திருக்கும் காலமெல்லாம் நாம் தொழுதால் கூட அந்த தொழுகையின் உள்ளே நம்முடைய உள்ளம் பிரவேசிக்காது. உள்ளம் தொழுகையில் உள்ளர்த்தமாக உள்ளே செல்ல வேண்டும் என்றால் புறம் பேசும் தன்மை நம்மிடம் இருக்கக்கூடாது, பொறாமை குணம் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, தற்பெருமை இருக்கக்கூடாது, கர்வம் இருக்கக்கூடாது. இந்த தன்மைகளை களைந்து விட்டுத்தான் நாம் தக்பீர் கட்டுகிறோம். தக்பீர் தஹரீமா என்று சொன்னால் எல்லாவற்றையும் களைந்து அல்லாஹ் ஒருவன் என்று நாம் முன்னாலே வந்து நிற்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் எந்த அளவுக்கு தூய்மை பெற்றிருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லாம் தொழுகையில் நின்றால் மெய்மறந்து நிற்பார்கள். எந்த அளவுக்கு மெய்மறந்து நிற்பார்கள் என்று சொன்னால், தன்னுடைய பக்கத்தில் யார் தொழுதார் என்று தெரியாத அளவுக்கு அவருடைய தொழுகை இருந்தது என்று சொன்னால் எப்படி தொழுதிருப்பார்? நமக்கு நல்லாவே தெரியும். யார் பக்கத்தில் நின்ன, எத்தனாவது சப்பத்தில் நின்ன, இதையெல்லாம் நான் கணக்கு போட்டு வெளியில சொல்லுவேன். உங்க பக்கத்துல நின்ன தொழுத நீங்க பாத்தீங்களா? அப்ப தொழுகும் போது என்னையும் பாருங்க என்று சொல்லக்கூடிய நிலையில்தான் நம்முடைய தொழுகை இருக்கின்றது. தொழுகை என்பது நம்முடைய கல்வை சுத்தப்படுத்தக்கூடிய, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிஅராஜுல் மூமின் என்று சொன்னார்கள். ஒரு மூமினுக்கு தொழுகை என்பது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த பூமியிலிருந்து மேல் நோக்கி சென்று விண்ணுலகம் சென்று அல்லாஹுவை சந்தித்து மிஅராஜ் என்ற பயணம் போனார்களோ அது போன்ற ஒரு நிலை இந்த தொழுகையில் ஒரு மூமினுக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப தொழுகையில் மூமின் நிற்கும் போது என்ன ஒரு மனநிலையில் இருக்க வேண்டும் என்றால்,
அல்லாஹுடைய நினைவோடு தொழுகை தொடங்கியதிலிருந்து முடியும் வரை இருக்க வேண்டும். அப்ப இந்த நிலை நமக்கு வருவதில்லையே. நீங்க பயான் பேசுறதுக்கு சொல்றீங்க, எல்லாம் கரெக்ட் தான், ஆனா வர்றதில்லை, அந்த மாதிரி முடியறது இல்லை. என்ன செய்யறது என்று பார்க்கும்போது இதற்கு என்ன அருமருந்து என்பதை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நாம் இந்த தொழிலில் மட்டுமல்ல, வெளி உலகத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்குகளை கசடுகளை நீக்கி சுத்தப்படுத்தி இங்கே வந்தால்தான் நாம் உண்மையிலேயே அந்த உள்ளத்தில் தூய்மை கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒது செய்யும் போது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அந்த ஒதுவனுடைய கடைசி துளி தண்ணீரோடு கீழே விடுகிறது, பாவம் போகிறது என்று சொல்கிறார்கள். அப்ப பரிசுத்த தன்மையோடு ஒது செய்து மஸ்ஜிதுக்குள்ளே வந்து தொழும்போது நம்முடைய சிந்தனைகள் மாறுபடுகிறது என்று சொன்னால் மன ஓர்மையில் நமக்கு பிரச்சனை இருக்கின்றது, மனதை ஓர்நிலைப்படுத்துவதில் நமக்கு சிக்கல் இருக்கின்றது. இதைத்தான் நம்முடைய சூஃபியாக்களும் வலிமார்களும் நல்லோர்களும் மனதை ஓர்நிலைப்படுத்துவதற்குண்டான அருமருந்துகளை அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய துஆவில் கூட நாம் கேட்போம், யா முகல்லிபல் குலூப் சப்பித்து கல்வி அலா தீனிக்க, கல்புகளை புரட்டுபவனே, என்னுடைய கல்வை உனக்கு வழிபடுவதற்கும் உன்னை பிரியம் வைப்பதற்கும் நீ ஸ்திரப்படுத்து என்று அல்லாஹ்விடம் நாம் துஆ கேட்கிறோம். ஏனென்றால் இந்த மனம் என்பது எந்த நேரத்தில் எப்படி மாறும் எப்படி போகும் என்று நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த கல்வை வைத்திருக்கின்றார். கல்பு என்று சொன்னாலே புரளுதல் என்ற அர்த்தம், புரண்டு கொண்டே இருக்கும், சரியாக ஒரு இடத்துல இருக்காது. இதை நிலைப்படுத்த வேண்டும், ஓர் நிலைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் நாம் தனித்துவத்தோடு இருக்க வேண்டும், தனித்தன்மையோடு இருக்க வேண்டும். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாம் நாட்டில் இருக்கும் போது ஒருவரிடம் ஒரு பேனாவை இரவலாக வாங்கினார்கள். அந்த காலத்தில் எழுதுகோலுக்கு ரொம்ப மரியாதை இருந்தது. இது போன்ற உபகரணங்களும் வளர்ச்சியும் அந்த காலத்தில் இல்லை. அந்த எழுதுகோலில் அந்த மையை உள்ளே விட்டு பேப்பரில் எழுத வேண்டும். அந்த காலத்து பேப்பர்களும் இந்த அளவுக்கு தெளிந்த பேப்பர்களும் கிடையாது. வேறு இலைகள் அல்லது ஓலைகள் இவைகள் தான் இருக்கும் அந்த காலத்தில். அப்ப இந்த கலம் என்ற பேனாவுக்கு ரொம்ப மரியாதை இருந்தது. அதை நிறைய பேர் ரொம்ப பக்குவமாக வைத்திருப்பார்கள். அப்ப ஒருவரிடமிருந்து இரவலாக இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு பேனாவை இரவல் வாங்கினார்கள். வாங்கிய உடனே திடீரென்று பயணம் போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு அவர்கள் பயணம் போய்விட்டார்கள். அந்தாக்கியா என்ற ஊருக்கு, ஷாமிலிருந்து கொஞ்சம் தூரம் போகணும், அந்த ஊருக்கு போய்விட்டார்கள். போகும்போதுதான் அந்த ஊருக்கு போன உடனே நாம் இரவலாக வாங்கிய பேனா என்னுடைய கையிலே இருக்கின்றதே, என்ன செய்யறது? நாம இருந்தா என்ன செய்வோம்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சோப்பிலே, பேனா தானே, ஒரு சின்ன விஷயம் தானே, அவரு நமக்கு பிரியமா தான் கொடுத்திருப்பாரு அப்படின்னு நாம நினைச்சுக்கலாம்னு சொல்லி அவர் நினைக்காததை நாம் நினைத்து பாக்கெட்ல போட்டுக்குவோம். இந்த கலம் மறந்ததை நினைவுபடுத்துகிறார்கள். உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த அந்தாக்கியாவிலிருந்து திரும்பவும் ஷாம் நாட்டுக்கு வந்து யாரிடம் அந்த பேனாவை இரவல் வாங்கினாரோ அவரிடம் கொண்டு போய் ஒப்படைத்தார் என்று வரலாறு சொல்கிறார். அப்ப இது என்ன தன்மை? இந்த தன்மை யாரிடம் இருக்கின்றதோ அவரிடம் உள்ள தூய்மை இருக்கின்றது என்று பொருள். வாங்கிய பொருள் இரவல். அதை அதுவும் இந்த அந்தாக்கியாவிலிருந்து ஷாமுக்கு எப்படி போனார்கள் என்று வரலாறிலே பார்க்கின்றோம். கால்நடையாக சென்று அந்த இரவல் பேனாவை கொடுத்து விட்டு வந்திருக்கிறார்கள். இதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான தன்மை. உண்மை மனித தன்மை என்பது இதுதான். மனிதனிடம் இருக்க வேண்டிய பண்பும் இதுதான். இதைத்தான் அல்லாஹ் சொல்லும் போது இந்த தன்மை எந்த மனிதனிடம் இருக்கின்றதோ அவர்கள்தான் சிறந்தவர்கள். இதைத்தான் கர்ரம்னா பனி ஆதம் என்று சொல்கிறார். ஆதமுடைய மக்களை நாம் சங்கைப்படுத்தி வைத்திருக்கின்றோம். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் போது என்று சொன்னார், இன்ன அக்கரமக்கும் எந்தல்லாஹி அத்துகாக்கும், உங்களில் ரொம்ப சங்கைக்குரியவர்கள் யார் என்றால் இறை அச்சத்தில் திளைத்திருக்கக்கூடிய, இறை பக்தியில் முன்னே செல்லக்கூடிய மூமின்கள் தான் ரொம்ப சங்கைக்குரியவர்கள். அப்ப இந்த சங்கைக்குரிய தன்மை என்பது செல்வம் இருப்பதினாலோ, வசதி இருப்பதினாலோ, ஆள்பலம் இருப்பதினாலோ, செல்வாக்கு இருப்பதினாலோ உள்ள சங்கை அல்ல.
அவைகளில் நிரந்தரமானவைகள் அல்ல. தக்குவா என்ற இறை அச்சம் நம்மிடம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைப்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை இந்த துனியாவிலே படைத்திருக்கிறார். இந்த நோக்கம் தெரியாததினால் நாம் என்ன எல்லாவற்றையுமே ஒரு சடங்கு சம்பிரதாயமாக மாற்றி அமைத்துக் கொண்டோம். குனிவது, நிமிர்வது, சுஜூதுக்கு போகுவது, சலாம் சொல்லுவது, ஓடுவது, வருவது, போவது, இப்படியே தொழுது கொண்டிருக்கும்போதனால் இறுதி வரையிலும் நம்முடைய தொழுகையில் ஹஷ்யத் என்று சொல்லக்கூடிய அந்த அச்சம், பயம், அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். தொழுகையில் அச்சத்துடன் தொழுவார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த அச்சத்துடன் தொழுகக்கூடிய நம்முடைய முன்னோர்களான சூஃபியாக்கள் எப்படி தொழுதார்கள் என்ற வரலாறு எல்லாம் நாம் பார்க்கும் போது மெய் சிலிர்த்து போவோம். சில பேர் தொழுகை தொடங்கி முடியும் வரை அவர் எந்த நிலையில் முன்பு இருந்தாரோ அந்த நிலை மாறி மஞ்சளித்து போய் தன்னுடைய உடலில் மாற்றம் ஏற்பட்டு தொழுது முடிந்ததற்கு பிறகுதான் தன் நிலைக்கு திரும்புவார். இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு? தொழுகையில் இருந்தால்தான் எல்லா கணக்கு வழக்குகளும், மறந்து போனவைகளும், விட்டு போனவைகளும் எல்லாம் லைனா வரும். அப்படியே வந்து ஒரு கால்குலேட் பண்ணி முடிக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று இமாம் சொல்லுவார், நாமும் சேர்ந்து சொல்லுவோம். இந்த நிலை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இவைகளை நாம் இங்கு குறிப்பிட காரணம். நம்முடைய தொழுகை அர்த்தமுள்ள தொழுகையாக, அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட தொழுகையாக, அவன் தூக்கி நம்முடைய முகத்தில் வீசாத தொழுகையாக இந்த தொழுகை அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த தொழுகைக்கு வெளியில் நல்லவர்களாக இருக்கிறோம். தொழுகையில மட்டுமல்ல, தொழுகைக்கு வெளியிலே நல்லவர்களாக இருக்க வேண்டும். உள்ளம் சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும், சுத்தப்படுத்தி இருக்க வேண்டும். அப்ப தொழுகை என்பது எளிமையாக ஆகும். இதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த மகான் இப்னு முபாரக் அவர்கள் இப்படி கால்நடையாக சென்று இரவல் வாங்கிய பேராவை திருப்பி கொடுத்தார்கள் என்றால் அவருடைய மனநிலையை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே மாதிரி தான். எல்லா தன்மை, அந்த தன்மைகளை வைத்துத்தான் நாம் சூஃபிகளாக, வலிமார்களாக, நல்லோர்களாக மாறினோம். அதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பொறுமை, சபர் என்ற பொறுமை. இந்த பொறுமை தன்மை என்பது யாருக்கு அதிகம் இருக்கின்றதோ அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த காலத்தில் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய இன்னல்களும் இடையூறுகளும் கொடுக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். சாதாரண இடையூறுகள் அல்ல. காபத்துல்லாவிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள், சுஜூதில் இருக்கிறார்கள். அறுக்கப்பட்ட ஒட்டகத்தினுடைய அசுத்தங்களை, குடல், இந்த இறைச்சி, அசுத்தமான எல்லாவற்றையும் சுஜூதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், கொண்டு வந்து தூக்கி போட்டார். அபூ ஜஹல், உத்பா, இந்த ஆட்கள் பூராவும் சுஜூதில் இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகில் இந்த அசுத்தத்தை கொண்டு போட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல ரொம்ப நேரமா அப்படியே இருந்துட்டாங்க. என்ன செய்வது என்று தெரிவதில்லை. அவர்கள் அல்லாஹ்வுடைய தியானத்தில் இருப்பார்கள், இதை பற்றி சிந்தித்திருக்க மாட்டார்கள். அவர்களுடைய அருமை மகனார் ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஓடி வந்து அவைகளை எல்லாம் சுத்தம் செய்து, என்ன இந்த காரியத்தை செய்தீர்கள் என்று அவர்களை திட்டிக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்ததற்கு பிறகு குறிப்பிட்ட நபர்களின் பெயர்களை சொன்னார்கள். அபூ ஜஹில், உத்பா, ஷைபா, உபையி என்ற பெயர்களை சொல்லி, யா அல்லாஹ், இவர்களை நீயே கவனித்துக் கொள் என்பவற்றிலும் தான் சொன்னார்கள். யார் இந்த செயலை செய்தார்களோ அவர்களை நீ பார்த்துக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ தான் செய்தார்கள். அந்த துஆ எப்போது அங்கீகரிக்கப்பட்டது என்றால், பத்ர் போர்க்களத்தில் இவர்கள் அத்தனை பேர்களும் இறந்து போய் அந்த கிணற்றில் தூக்கி வீசப்பட்டார்கள் அசுத்தமாக என்று வரலாறு நமக்கு சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சபர் என்ற பொறுமையின் மூலமாக இந்த மார்க்கத்தை உயர்த்தி பிடித்ததனால் அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் என்ன பெருமைப்படுத்தி சொன்னால், நபியே, நீங்கள் மிகப்பெரிய நல்ல குணத்தில் இருக்கிறீர்கள். உங்களை மாதிரி ஒரு நல்ல குணம் யாருக்குமே உலகத்தில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் உங்களிடம் இருக்கின்றது என்று அல்லாஹ் பாராட்டி பேசிய பெருமை
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாரும் என்பதை பார்க்கின்றோம். இதே மாதிரிதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உண்மையிலேயே அவர்கள் நல்லடியார்களாக மனதை தூய்மைப்படுத்தியவர்களாக இருந்தால் அவர்கள் உணவுக்கு தேடி அலைய வேண்டியதில்லை, குடிப்பதற்கு நீர் தேடி செல்ல வேண்டியதில்லை, தங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு யாரிடமும் எதுவும் கேட்க தேவையில்லை. அல்லாஹ் கொண்டு வந்து கொடுப்பார். இதை நாம் பார்த்திருக்கிறோம். யாருக்கு பார்த்தோம்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எதிர்பாராத ரிஸ்கை அவர்கள் இருக்கும் இடத்திலே அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அன்னா லக்கி ஹாதா, இந்த ரிஸ்க் உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கும் போது அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தான் என்று சொன்னார்கள். எனவே இருந்த இடத்தில் அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் நம்மிடம் இன்னும் நிறைய விஷயங்கள், உண்மை தத்துவங்கள் நம்மிடம் இருந்து உருவாக வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய நடிப்புகள், நம்மிடம் இருக்கக்கூடிய பாசாங்குகள், இவைகளெல்லாம் களையப்பட்டு இயற்கையாகவே நாம் நடந்தால் நாம் வெற்றி பெற்றவர்கள். நம்மிடம் எந்த பாசாங்கும் இருக்கக்கூடாது. அந்த பாசாங்கை தான் அல்லாஹ் நிஃபாக்குத்தனம், முனாஃபிக்குத்தனம் என்று சொல்கிறார். இங்கொன்று அங்கொன்று, அங்கொரு முகம் இங்கொரு முகம், அப்படி இருக்கக்கூடாது. ஒரே முகத்தில் இருக்க வேண்டும். நான் தான், நான் இப்படித்தான் இருப்பேன், என்னுடைய நிலை இதுதான் என்ற உறுதிப்பாட்டில் இருப்பதும் ஒரு ஈமானை சார்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளர்க்கப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட சஹாபாக்கள் இந்த தன்மைகளை எல்லாம் நபியிடம் இருந்து பெற்றுக்கொண்டார்கள். நபியிடம் இருந்து எல்லாவற்றையும் வாங்கி கொண்டார்கள். அதனால் அவர்களுக்கு உணவு தேவை என்பது இல்லாமல் போய்விட்டது. அதனால் பெரிய பிரச்சனை வரவில்லை. இன்று நமக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை. எனக்கு சோறு கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல என்று எந்த சஹாபியாவது ஆர்ப்பாட்டம் செய்து ஊர்வலம் நடத்தினார்கள் என்று நீங்கள் எங்கேயாவது வரலாறுகளை பார்க்க முடியுமா? நீங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் தொண்டர்களுக்கு சரியான கவனிப்பு இல்லை என்றால், உரிய நேரத்தில் உணவு கொடுக்காவிட்டால், பணம் கொடுக்காவிட்டால், தலைவனாவது கத்திரிக்காவது தள்ளி விட்டு போட்டு தொண்டன் ஓடி விடுவான். அவனுக்கு வேண்டியது கிடைக்க வேண்டும், அப்போதான் அவன் தலைவன். தலைவன் கொடுக்கவில்லை என்றால் தொண்டன் இருக்க மாட்டான். ஆனால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்த சஹாபாக்கள் சோத்துக்காக வரவில்லை, புகழுக்காக வரவில்லை, பெருமைக்காக வரவில்லை, அல்லாஹுவை அடைய வேண்டும். அல்லாஹுவை அடைவதற்கு கருவியாக, மூல கருவாக இருப்பவர்கள் அருமை நாயகம்தான். அவரை நான் பற்றி பிடிப்பேன், அவரோடு இருப்பேன், அவரை விட்டுவிட மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரண்டரை கலந்து இருந்ததினால் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா வகையிலும் பெற்றுக் கொடுத்தார். இப்னு மாஜாவிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. லுபாஅத் இப்னு ஜுபைர், ஜுபைர் அவர்களுடைய மகள் லுபாஆ என்ற பெயரில் ஒரு அம்மையார். அவர் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியும் கூட. அப்ப அவங்க ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தேவைக்காக மதீனாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய பக்கீஉல் ஹப்ஹபா என்ற பெயரில் ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்துக்கு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறாங்க. அப்படி போகும்போது ஒரு பொந்து, ஒரு பொது பாழடைந்த கட்டடத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பொந்து தெரியும். அப்ப அந்த பொந்தை பார்க்கும்போது அந்த பொந்திலிருந்து ஒரு வெட்டுக்கிளி வருது. அந்த வெட்டுக்கிளி அந்த பொந்திலிருந்து வெளியே வரும்போது சும்மா வரல. எப்படி வருது என்று சொன்னால் ஒவ்வொரு தங்க காசுகளையும் எடுத்துட்டு வருது. அந்த பொந்துக்குள்ள இருந்து ஒவ்வொரு தங்க காசுகளையும் எடுத்துக்கொண்டே வருகிறது. ஒவ்வொன்றாக கொண்டு வந்து சேர்க்கிறது. சேர்த்து கிட்டத்தட்ட 17 தங்க காசுகளை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது. அந்த இடத்துல வைத்து இவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கொண்டு வந்து வைக்கிறது. அதற்கு பிறகு ஒரு துண்டு துணி, பச்சை நிறத்தில் ஒரு துணி, அந்த துண்டு துணியும் கடைசியா கொண்டு வந்து வைத்து விட்டு வெட்டுக்கிளி போய்விட்டது. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை எடுக்கிறார்கள். எடுத்த அந்த துண்டு துணி, பச்சை துணியை விரித்து பார்த்தால் அதற்குள் ஒரு தீனார் இருக்கிறார், தங்க காசு. ஆக 18 தங்க காசுகளோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். சஹாபாக்கள் எப்போதுமே எதிர்பாராத ஒன்று நடந்தாலோ அல்லது கிடைத்தாலோ அவங்களுக்குள்ளேயே பங்கு போட்டு பிரச்சனையை முடிக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும்
எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் ஒரு தங்கமே கிடைத்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு கொண்டு வருவார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் இந்த பொருள் கிடைத்தது, இதை என்ன செய்யலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசனை சொல்லுவார்கள். அதை தவிர்த்து அவர்கள் தங்களுடைய சுய தேவைக்காக எந்த சஹாபியும் எந்த பொருளையும் எடுக்கவே மாட்டார்கள், எடுத்ததில்லை. அதே மாதிரிதான் இதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து எல்லாம் ஒன்று கொடுத்தோம்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்தாங்க. பார்த்துட்டு, யா ரசூலல்லாஹ், இது எடுங்க, தாங்கள் எடுங்க, எடுத்து இதற்குரிய சதக்கா ஜக்காத் என்ன இருக்கிறதோ அதை கொடுங்க. ஏன்னா 18 தங்க காசுங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப விலை மதிப்புள்ளது, கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாமே தெரிகிறது. தெரிந்து கேட்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி சம்பவத்தை சொல்லும் போது, அந்த பொந்துக்குள் நீங்க கை விட்டிருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், கை விட்டு இருக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்னா, பொந்துக்குள் கையை நீங்கள் உடைத்திருந்தால் வெட்டுக்கிளி 17 தீனார் கொண்டு வந்தது, துண்டோடு சேர்த்து 18, நீங்கள் கையை உள்ளே விட்டு எடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தங்க காசு கிடைத்திருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரிஸ்க் அது உங்களுக்குரியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த சஹாபாக்கள் தான் உண்மையான சூஃபியாக்கள். இவர்களை போல சூஃபித்துவத்தில் மிகைத்த திளைத்த யாரையுமே பார்க்க முடியாவது அவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இவர்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இது போல எண்ணற்ற பேர்களை நாம் பார்க்கின்றோம். எல்லாமே அல்லாஹுடைய அருளை சுமந்தவர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதனால்தான் அல்லாஹ் இந்த மூமின் என்ற ஈமான் உடையவர்களுக்கு தனி ஒளியை கொடுத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுவார்கள், சூஃபியாக்களும் சொல்லுவார்கள், அல் மூமின் யன்துரு பிநூரில்லாஹ், ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய ஒளியோடு எல்லாவற்றையும் பார்ப்பார். எதை பார்த்தாலும் அல்லாஹுடைய சிந்தனையோடு பார்ப்பார். மஸ்ஜிதை மட்டுமல்ல, மனைவி மக்களை, தன்னுடைய பொருளாதாரத்தை, தொழிலை, எதை பார்ப்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய நூறோடு பார்ப்பார். அப்படி அல்லாஹுடைய நூறோடு அவர் பார்க்கும் போது எல்லாவற்றையும் அல்லாஹுடைய நூறில் இருந்துதான் இருக்கின்றது என்ற உணர்வு அவருக்கு ஏற்படும் போது, தொடக்கத்தையும் கடைசியையும் மறைந்ததையும் இப்போது இருப்பதையும் எல்லாவற்றையும் காணக்கூடிய சக்தியை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். அதுதான் நூறின் வீரம் என்று முன்னோர்கள் சூஃபியாக்கள் நமக்கு சொல்கிறார்கள். எனவே இந்த நூர் என்ற ஒளி, ஈமான் என்பது ஒரு ஒளி, பிரகாசம், அதை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த நூர் என்ற ஒளியோடு நாம் மோதல் போக்கை காண்பிக்காமல் அந்த ஒளியிலிருந்து எவ்வளவு பெற முடியுமோ அதை பெறுவதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் நமக்கு இங்கே விளக்கமாக நம்முடைய சூஃபியாக்கள், நாதாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு எல்லா வகையிலும் எதிர்பாராத உதவிகளை செய்து கொண்டே இருப்பார். இந்த வலிமாறுகளுக்கு கராமத்து என்ற அற்புத சக்தி நடக்கும். அதை பற்றி நம்முடைய பெரியவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் கஅபத்துல்லாவுக்கு ஒரு நொடியில் போவதென்பது கராமத்து, பெரிய அற்புதமான நிகழ்ச்சி. ஆனா இது ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அல்ல. கொள்ளும் காற்றை கணக்கீடு செய்து பார்க்கும்போது மிகப்பெரிய காற்றினுடைய சூறாவளி காற்றினுடைய ஆட்டத்தை நாம் எல்லா நாடுகளிலும் பார்க்கின்றோம். வீடுகள் எல்லாம் அப்படியே பறந்து போகிறது. கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்கிய கார்கள் வானத்திலே பறக்கிறது. எல்லாமே அழிந்து போகிறது. அந்த காற்றுக்கு முன்னால் எதுவுமே நிலை கொள்வதில்லை என்று பார்க்கின்றோம். அப்படி பார்க்கும் போது அல்லாஹு தஆலா நமக்கு கராமத்து கொடுப்பதென்று முக்கியம் அல்ல. அல்லாஹுடைய காற்றோடு ஒப்பிடும் போது உன்னுடைய கராமத்து அற்புதம் என்பது என்ன தெரியுமா? இந்த பாலும் துனியாவின் நிலையிலிருந்து, இந்த தாழ்ந்த துனியாவிலிருந்து உயர்ந்த ஆகிரத்தின் பக்கம் உன்னுடைய நிலை செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான கராமத் என்பதாக வலிமார்கள் நமக்கு சொல்கிறார்கள். அறியாமையிலிருந்து அறிவின் பக்கம் செல்ல வேண்டும். ஜடத்திலிருந்து உயிரின் பக்கம் செல்ல வேண்டும். ஜமாதிலிருந்து ஹயாத், ஜடத்திலிருந்து உயிரின் பக்கம் செல்ல வேண்டும். இப்படியாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சென்றால் நம்முடைய நிலைப்பாட்டை அல்லாஹ் மாற்றி அமைத்து செல்லுவார். இப்படியேதான் நம்முடைய தொடக்கமும் இருக்கிறது. சதை கட்டியாக, இரத்த கட்டியாக, பிறகு எலும்புகள் கொடுக்கப்பட்டு ஹயவான் என்ற பிராணியாக இருந்தோம்.
அதற்கு பிறகு அல்லாஹ் நம்மை இன்சான் என்று ஆக்கிறான். ஹயவான் என்று சொன்னால் தப்பான அர்த்தம் அல்ல. உயிருள்ள பிராணி எல்லாத்துக்குமே ஹயவான் சொல்லலாம். மனிதனை என்ன சொல்லுவார்கள் என்றால் ஹயவானும் நாத்திக்கும், மற்றவைகளை எல்லாம் ஹயவான் என்று சொல்லுவார்கள். விலங்குகள் எல்லாமே ஹயவான் தான், நாமும் ஹயவான் தான். நாத்திக் என்ற பகுத்தறியும் திறன் நமக்கு இருப்பதனால் மட்டுமே நமக்கு சிறப்பு இருக்கிறது. அதான் ஹயவான் நாத்திக். எதையும் அறிந்து உணரக்கூடிய தத்துவார்த்தம் உள்ள மனிதன் என்பதனால் நம்மை ஹயவான் நாத்திக், பகுத்தறிவுள்ள உயிர் ஜீவி என்ற பெயர் நமக்கு வழங்கப்படுகிறது. இதே நிலையில்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். உயர்ந்த நிலைக்கு நாம் போய்கொண்டிருக்க வேண்டும். அதில் தாழ்ந்து விடக்கூடாது. அதே குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது, அந்த உள்ளங்களினால் அவர்கள் சிந்திப்பதில்லை. அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றது, அந்த கண்களால் பார்ப்பதில்லை. அப்ப சிந்திக்காமையா இருக்கிறாங்க. நல்ல வேலை செய்து பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு, எவ்வளவு யோசனை பண்ணி இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு சிந்தனை இல்லையா? அந்த சிந்தனை அல்ல. பார்வை இருக்கிறது, பார்க்கவில்லை என்றால் சிந்தனையில் யாரை நிறுத்த வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். என்னுடைய சிந்தனையில் முதலிடம் அல்லாஹ், அடுத்து அல்லாஹுடைய ரசூலுக்கு, அல்லாஹுடைய ரசூலின் சஹாபாக்களுக்கு, தாபியின்களுக்கு, இவர்களுக்கு தான் முதலிடம். என்னுடைய பெற்றோர்களுக்கு முதலிடம், என்னை வளர்த்தவர்களுக்கு முன்னிடம், எனக்கு கல்வி கொடுத்த ஆசிரியருக்கு முன்னிடம். இந்த முன்னிலையை நம்முடைய அறிவில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தினால்தான் நாம் வெற்றி அடைய முடியும். ஹஸரத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரிகள் எல்லாம் சேர்ந்து இவரை சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப வீரமானவர்கள் மட்டுமல்ல, ரொம்ப கோபமானவர்களும் கூட. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு யாரிடமும் கொஞ்சம் வேகமும் வீரமும் இருக்கிறதோ அவர்களுக்கு எதிரிகள் தானாக வந்துருவாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நிறைய எதிரிகள் உருவாகி விட்டார். அப்ப எதிரிகளிலே ஒருவன் அந்த எதிரிகளின் சார்பில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நேரடியாக தாக்குதல் கொடுத்தால் அவர் திருப்பி தாக்கிடுவார். அதனால அவருக்கு மறைமுகமாக தாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களுக்கு உணவில் விஷத்தை கலப்பதற்காக ஒருவன் நஞ்சை கொண்டு வருகிறான். விஷத்தை கொண்டு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முன்னாலே கொண்டு வைத்து கேட்கும் போது இது என்ன என்று கேட்டார்கள். உங்களை கொல்லுவதற்கு கொண்டு வரப்பட்ட நஞ்சு, விஷம் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். அப்படின்னா யார்? அவனை புடிச்சுட்டு புடி, அவனை அரெஸ்ட் பண்ணு, ஜெயில போடு, வழக்கு போடு. அதுதான் இந்த காலத்தில் நடக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியா, என்னை கொலை செய்வதற்கென்று கொண்டு வரப்பட்ட நஞ்சாக இருந்தால் அதை நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த விஷத்தை சாப்பிட்டார்கள். அது அவர்களை எதுவும் செய்யவில்லை என்று வரலாறு நமக்கு பதிவு செய்கிறது. என்ன காரணம்? அவர்களை ஏன் அது எதுவும் செய்யவில்லை என்றால் அவர்களிடம் இறை அச்சமும் இறை பக்தியும் அல்லாஹுவை பற்றிய சிந்தனையும் நபியினுடைய தொடர்பும் அதிகம் இருந்ததனால். எனவேதான் சகவாசம் என்ற சுஹபத், யாரோடு இருக்க வேண்டும், யாருடன் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை கவனிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இவைகளைத்தான் நம்முடைய முன்னோர்களான வலிமார்களும் சூஃபியாக்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்ன சொல்லிக் கொடுக்கிறாங்கன்னா, நீங்கள் நல்லோர்களுடைய அந்தஸ்தை பெற வேண்டும் என்றார். லா தனாலு தரஜத்த சாலிஹீன், நல்லோர்களுடைய அந்தஸ்தை நீங்கள் அடைய முடியாது. ஹத்தா தஜூஸ சித்த வெளியாது. 6 வகையான உயர்வு தன்மை நம்மிடம் இருந்தால் நல்லோர்களை போல நாமும் ஆகலாம். நம்ம கொஞ்சம் எதையோ செய்து போட்டு நான் நல்லத்தானே இருக்கிறேன், 5 நேரம் தொழுதுட்டு இருக்கு, இது பத்தாதா என்று நாம் நினைக்கிறோம். 5 நேரம் தொழுவது என்பது கடமை. அதற்கு மேலும் நிறைய இருக்கிறது. இதை நாம் நிறைய யோசிப்பதே இல்லை. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரில் மௌலூது ஓதுவது கூட ஏன் நமக்கு ஏளனமாக, கேலியாக, கிண்டலாக தெரிகிறது என்றால் அதனுடைய தத்துவம் நமக்கு இன்னும் புரியாமலே இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை இன்னும் மூமின்கள் சரியாக விளங்கவில்லையோ என்ற சந்தேகம் இருக்கிறது. எல்லாவற்றிலையும் புரிவதில் தான் இருக்கிறது. இந்த பள்ளிவாசலை ஒரு கட்டிடம் என்று நினைத்தால் நம்முடைய நினைப்பு தப்பு. இது அல்லாஹுடைய வீடு என்ற உணர்வோடு நாம் இதற்குள்ளே காலடி எடுத்து வைத்தால் அந்த மனநிலை வேறு. 2க்கும் 2 வித்தியாசம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சாதாரண மனிதர் என்ற தோற்றத்தில் நாம் நெருங்கினால், அடைந்தால் நிச்சயமாக நம்முடைய ஈமான் பலவீனப்பட்டுவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள்,
என்ன சொன்னாங்க? நீங்கள் மூமின்களாக ஆக முடியாத, பரிபூர்ணமான மூமினாக ஆக முடியாது எதுவரை நபியாகிய நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவனாக இருக்கணும். யாரை விட பிரியம்? உங்களுடைய அத்தா அம்மாவை விட, நீங்கள் பெற்றெடுத்த மக்களை விட, உங்களுடைய நட்பு வட்டங்களை விட, நீங்கள் யாரையெல்லாம் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவர்கள் எல்லோரையும் விட நபியாகிய நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவனாக இருக்க வேண்டும். அந்த பிரியம் நபியின் மீது நமக்கு இருக்கின்றதா என்பதை ஒவ்வொரு மௌமியும் யோசித்து பார்க்க வேண்டும். சும்மா வாயில முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுனால நேசம் இல்லை. அதனாலதான் சொல்றாங்க, ஸலவாத்துகளை அதிகம் சொல்லுங்கள், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லுங்க. அதைத்தான மௌலூதுல சொல்றாங்க. இதை கூடாது, செய்யாதே என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், புரிதலில் குறைவு ஏற்பட்டிருக்கிறது, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதில் தெளிவில்லாத நிலை இருக்கிறது. இப்படி தெளிவில்லாமல் மக்களை கொண்டு செல்வதற்கு ஒரு கூட்டம் ஆலிம்கள் என்ற பெயரில் சுற்றித் திரிகிறது. அப்படி ஒரு கூட்டம் போகுது. நிறைய பேரை கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். பள்ளிவாசல்ல நிறைய ஆட்கள் கிடையாது. இப்ப பொள்ளாச்சியில எத்தனை பள்ளியில மௌலூது ஓதப்படும் என்பது நமக்கு தெரியும். எல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய பள்ளிகள்ல தான். இது எல்லா ஊர்களையும் இருக்கும். கோவையிலையும் அதேதான். எல்லா நிலைகளிலும் அஜர்த்துமார்கள் தம் கட்டி அப்படி எப்படியாவது மௌலூது விடக்கூடாது என்பது. அஜர்த்துக்கு வேண்டி மௌலூது வச்சுக்கோங்க, அவர் ரொம்ப பிரியப்படுறாரு. அப்ப இவருக்கு பிரியம் கிடையாது. அப்ப அஜரத்து வேறு, நான் வேறு, நீ வேறு என்பது இதுல கிடையாது. முஃமின்கள் என்ற அடிப்படையில் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். நம்முடைய சித்தாந்தங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். ஈமானுடைய சகோதரர்களாக நாம் இருக்கிறோம். அல் முஸ்லிம் அஃபுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் என்பவர் முஸ்லிமுக்கு சகோதரர் என்று சொன்னால் அவருடைய எல்லாவற்றிலும் இவர் பங்கு பெற வேண்டும் என்று இருக்கின்ற இந்த சாலிஹீன்கள் நல்லோர்களுடைய கூட்டத்தில் நாம் சேருவதற்கு முதலில் என்ன வேண்டும் என்று சொன்னால், நமக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் தரணும். எனக்கு எல்லாம் தரும். ஆடிக்கார் அவர் வாங்கிட்டார், நான் விடுவேனா? கடன் பட்டாவது வாங்க, லோன் போடு. இப்பதான் லோனுக்கு வீடு தேடியே வர்றாங்க. லோன் 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 போட்டே நம்ம எல்லாம் போயாச்சு. இந்த கடனை மவுத்து வரைக்கும் கடனை கட்டி மக்க தலையிலையும் சில பேர் வச்சுட்டு போயிடுறாங்க. அத்தா கொடுத்த கடன் நீயும் கூடையாது. எதுக்கு லோன் வாங்கணும்? என்ன தேவை இருக்கு? எதுக்கு அவசியம் இல்லை அல்லவா? இதுதான் நம்முடைய தொடக்கம். இது ஆசை காட்டப்படுகிறது. அதிலே நாம் உள்ளே போய் விடுகிறோம். போனதுனால் வருகிறது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிஅமத்துடைய வாசலை முதலில் நீங்கள் அடைக்க பழகிக் கொள்ளுங்கள். எனக்கு அந்த சௌகரியம் வேணும், இந்த சௌகரியம் வேணும், இந்த வசதி வேணும். அந்த வசதி வாய்ப்புகளை இல்லை என்றாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். நடந்து போற சக்தி எனக்கு கொடுத்தாங்க. நிறைய பேர் நடக்க முடியாம ஆடி ஆடி போறாங்க. நான் ஆடிக்காரில் போகாவிட்டாலும் ஆடாமல் போகிறேனே, இதே எனக்கு பெரிய பாக்கியம். நடந்து போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, அந்த நிஅமத்தை பொருந்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி கடுமைகள், கஷ்டங்கள் என்று வந்தால் வரட்டும் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வரணும். இதுதான் சாலிஹினுடைய வழிமுறை. அடுத்து சொன்னாங்க, எங்க போனாலும் நமக்கு மரியாதை கிடைக்கணும்னு எதிர்பார்க்க. சில பேருக்கு மரியாதை கிடைக்கலாம், அவ்வளவுதான். குடும்பத்தை ரெண்டாக்கிடுவாங்க. என்ன சொன்னா தெரியுமா? அன்னைக்கு அந்த ஏதோ ஒண்ணு சொல்லி இருப்பா ஏமா, அந்த ஒன்னையே புடிச்சு அந்த குடும்பத்தையே நாசமாக்கி, இவர் பெரிய வில்லாதி வில்லன் மாதிரி என்ன பண்ண தெரிஞ்சுதா? நான் யார் தெரியுது? அந்த இஸ்ஸத், எனக்குத்தான் எல்லாம் வேண்டும் என்ற அந்த உயர்வு என்ற வாசலை நீங்கள் அடைத்து மூடுங்கள். இழிவு கேவலம் என்ற வாசலை நீங்கள் திறந்து விடுங்கள். நம்மள ஒருத்தர் திட்டுறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல இருக்கும்போது நஜீசுகளை தூக்கி போட்டார்கள், பொறுத்திருந்தார்கள். நம்ம ஒருத்தர் அடிக்க, அதுக்குன்னு சொல்லி சும்மா போட்டு சும்மா இல்லாம அடிக்க வந்தா கை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. அதை அடிப்போம். எந்த வகையிலும் நம்மை துன்புறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில், ஆத்திரம் ஊட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில், நம்மை திருப்பி ஏதாவது ஒரு சொல்லட்டும் என்ற நோக்கத்தில் அவர் நடந்து கொண்டால் நாம் பொறுமையுடன் இருக்க வேண்டும். அடுத்து சொன்னாங்க, ராகத்து, எங்க போனாலும் ஜாலியா ராகத்தா இருக்கணும் அப்படிங்கிற அந்த கதவை நீங்கள் இழுத்து மூடுங்கள். கஷ்டப்பட வேண்டும் என்ற வாசலை திறந்து விடுங்கள். அடுத்து சொன்னாங்க, தகுலிபு பாபன் நௌ, தூக்கத்தின் கதவை பூட்டுங்கள், விழித்திருப்பதின் கதவை திறங்கள். இப்ப ஃபஜ்ர் தொழுகை என்பது தூக்கம், தூக்கத்தின் கதவு. நமக்கு ஃபஜ்ர் எவ்வளவு பெரிய அலர்த்தியா இருக்கு பாத்தீங்களா? இப்ப பயானெல்லாம் கேட்டு படுக்கும் போது 12 மணி ஆயிரும். ரபியுல் 12 5 மணிக்கு காலையில் எழுந்திருக்கும் போது கண்ணு திறக்கிறது இல்லை, நம்மளால எழுந்திருக்க முடியறது இல்லை. அப்ப சுபுஹு கலாவாகிறது.
அப்போ ஒரு சுண்ணத்தான காரியத்தை செய்து சுபகை கல்லாவாக்கக்கூடிய பாவத்தை நாம் செய்துவிடக் கூடாது. அப்ப தூக்கம் விழிக்கக்கூடிய அந்த மனநிலை நமக்கு வர வேண்டும். இன்னொன்னு சொன்னாங்க, செல்வ நிலை என்ற வாசலை அடைத்து விடு, ஏழ்மை என்ற வாசலை திறந்து விடு. ஏழ்மை நமக்கு வாழ்க்கையில வருதா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்தான், ஒரு காலத்தில் நல்லா இருந்தோம், இன்னைக்கு இப்படி வச்சிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அதை பொருந்து கொள்ள வேண்டும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்பட்ட அந்த நிலை மாதிரி. ஆறாவதா சொன்னாங்க, தவலிக்கு பாபல் அமல். அமல் அப்படின்னு சொன்னா மேலெண்ணம். மேலெண்ணம் ஒண்ணு கிடைச்சோன்னா அடுத்து இவ்வளவுதானே கிடைச்சது, இன்னொன்னு கிடைச்சா நல்லா இருக்கு, இன்னொன்னு கொடுங்க, எதுக்கு கொடுங்க. இந்த இலவசமா கொடுக்கறது, இந்த 10 ரூபாய்க்கு 25 சேலைன்னு சொல்லி கடையில விளம்பரம் போட்டா அடிச்சு மோதி எல்லாம் உயிரெல்லாம் விட்டுருவாங்க. அந்த கடையை பூட்டிட்டு அவன் போலீஸ் எல்லாம் வந்து பெரிய பிரச்சனை நடக்கும். பார்த்துருக்கிறீங்களா? ஒரு பொட்டலத்துக்கு 2 பொட்டலம், ஒண்ணுக்கு இன்னொன்னு. இந்த மேலெண்ணங்கள் கிடைக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த மேலெண்ணத்தை இழுத்து மூடுங்கள். மௌத்துக்காக நீங்கள் தயாராகக்கூடிய வாசலை திறந்து விடுங்கள். அப்ப மௌத்துக்கு தயாராகணும், ஏழ்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கண் விழிக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், இழிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்தா நீங்க நல்லோர்களுடைய அந்தஸ்தை பெறலாம் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்ப இப்ராஹிம் அதகம் ரலியல்லாஹு இந்த திராட்சை கொடி அதுக்கு பாதுகாவலா இருந்தாங்க. வலிமார்கள் பூராவுமே கை வேலை செஞ்சுதான் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்ப அஜர்த்துமார்களே இப்ப நம்ம சும்மா இருக்கிறோம் இல்லையா? அப்ப நிறைய பேர் அஜர்த், இப்போ ஒரு ஊர்ல 30 பள்ளி இருக்கு, 300 அஜர்த்து இருந்தா 30 பள்ளியில தான் வேலை செய்ய முடியும். மத்த 270 அஜர்த்து வேற எங்கேயாவது தான் போகணும். அப்ப அஜர்த்துகளுக்கு வேலை இல்லை. அப்ப நம்முடைய உலமாக்கள், முன்னோர்கள், சாலிஹீன்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னா கை வேலை, கை தொழிலை செய்திருக்கிறாங்க. அது ஹலாலான தொழிலை செய்யலாம், தவறு கிடையாது. இருந்தாலும் கூட நம்முடைய சமுதாய கட்டமைப்பு எப்படி அமைந்திருக்குன்னா, ஹஸரத் மோதனரை கண்ணியமா வைக்கணும், அவங்க அங்கேயும் இங்கே அலைய விடக்கூடாது, ஒரு வீடு கொடுத்து நல்ல சம்பளம் கொடுத்து கண்ணியமா வைக்கணும் அப்படிங்கிறது நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அந்த நடைமுறையின் காரணமாக உலமாக்கள் கண்ணியமாக இருக்கிறாங்க. அப்ப பழைய சூஃபியாக்கள், ஞானிகள் எல்லாம் இந்த இப்ராஹிம் அதகமுங்க இந்த திராட்சை தோட்டத்துல பாதுகாப்பாக இருக்கும்போது ஒரு படை வீரர் வந்தார். வந்து போட்டு திராட்சை குடப்பா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது, இது முதலாளி வந்து எனக்கு உனக்கு கொடுக்க சொல்லலையே, என்ன இந்த தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு சொல்லி இருக்கிறாரு, வர்றவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்தா அப்படின்னு நம்ம குழப்பு இதா போயிடும், கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன. அப்ப இப்ராஹிம் அதகம் ரலியல்லாஹு சாட்டையினால பயங்கரமா அடி அப்படின்னு அடிச்சாரு. அடிச்சொன்ன இப்ராஹிம் அதகம் ரலியல்லாஹு ஏப்பா அடிக்கிற அப்படியெல்லாம் கேட்கல, தலையை கீழே தாத்திட்டு காலமா அசல்லா, இந்த தலையில அடியப்பா, ரொம்ப காலமா இந்த தலை அல்லாஹுவுக்கு மாற்றம் செய்தே வாழ்ந்துருச்சு, இந்த தலையை அடி, தலையில அடி என்று இப்ராஹிம் அதகம் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்று இந்த சொல்லை கேட்டவுடன் நாம் அடிக்காம ஓடிய முடியும். அப்ப வலிமார்கள், சூஃபியாக்கள், ஞானிகள் இவர்களுடைய நிலைகள் எல்லாம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இப்படி இருந்ததுனாலதான் அவங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அந்த காலத்தில் வந்த மக்களால் ரொம்ப பேணுதலுக்குரியவராக, நல்லோர்களாக பாதுகாக்கப்பட்டார்கள், காட்டப்பட்டார்கள் என்பதை வரலாறு நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட நல்லவர்கள் இருக்கக்கூடிய அந்த நல்லோர்களுடைய பாதையில் செல்ல வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை சொல்லி தருவதுதான் இந்த சூஃபித்துவம் என்பது. புதிய ஒரு இயக்கமோ ஒரு சங்கமோ சங்கடனமோ அல்ல. இது மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய, மனதை சுத்தப்படுத்தக்கூடிய, நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருக்கு. ஒரு சதக்கா நம்ம தர்மம் கொடுத்தா அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுங்கிற முறையில் இருக்கு. 2 ரக்காத்து நஃபில் தொழுதா அதை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்க வேண்டும். சும்மா ஒண்ணு செய்து 2 ரக்காத் தொழுது, நான் 2 ரக்காத் தொழுதேன், தஹஜ்ஜுத் தொழுதேன். தஹஜ்ஜுத் யாருகிட்டையும் தயவு செய்து சொல்லக்கூடாது, நான் தஹஜ்ஜுத் தொழுதேன், நஃபில் இத்தனை ரக்காத்து, ஒரு நாளைக்கு இத்தனை ரக்காத்து நான் நஃபில் தொழுகிறேன், இதெல்லாம் நம்ம தயவு செய்து சொல்லக்கூடாது. இதெல்லாம் நம்மோடு இருக்கக்கூடிய அமல்கள். சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா பெருமை வரும். பெருமை நாளையில் அந்த அமல் செய்வதற்கு நமக்கு ஒரு சோர்வு வந்துவிடும், அதை விட்டு விடுவோம். அந்த நிலை வரக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இதே மாதிரிதான் நம்முடைய முன்னோர்கள் சென்ற அந்த பாதையில் செல்லக்கூடிய அடிப்படை தத்துவத்தை சொல்லி தரக்கூடிய இந்த சூஃபித்துவம் என்பதுதான் நமக்கு எப்போதும் தேவை. இது நீண்ட நெடுங்காலமாக இல்லாமல் ஆகிவிட்டது. நம்முடைய ஞான மாமே அதை தக்கலை பீர் முகமது வலியுல்லா ரலியல்லாஹு அவர்கள்
அவர்களை பத்தி நமக்கெல்லாம் தெரியும். அவங்க பெரிய ஞானி, பெரிய சூஃபி. ஆனால் அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் ஒரு காலத்துல பாடப்பட்டு வந்தது. பீரப்பாவுடைய பாடல் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நம்முடைய கோட்டை மேட்டில், கோட்டை பகுதியில், வின்சன் ரோடு பகுதியில், வஜுல்லாத்துக்கு தெரியும் நினைக்கிறேன், அவர் ஓதுற காலத்துக்கு முன்னாடியே நாம ஓதும் காலங்களில் வீதிகள் தோறும் பீர் முகமது வலியுல்லாவுடைய சங்கம் என்று வைத்து அந்த மாதத்தில் தமிழ் பாடல்களை பாடி மக்களை உணர்த்தக்கூடிய ஒரு நிலை வந்தது. பிறகு 80ல சில சீட்டான்கள் வந்தார்கள். அதை பாடாத இதை பாடாத, அந்த சகர் நேரத்துக்கு இந்த தப்படுத்திட்டு வரல பக்கீர் சாப், முதல்ல அவனுக்கு சேர்த்து அடி, எல்லாத்துக்கும் அடி, போங்கடா, எவனுமே வரக்கூடாது, இதெல்லாம் நபி வழி இல்லை, நாங்க சொல்றதுதான் நபி வழி என்று சொல்லி அவர்களை விரட்டி அதோடு இதுவும் விரண்டு போனது. அதனால் தக்கலை பீரப்பா, குணங்குடி மஸ்தான் சாஹிப், சதபத்துல்லாஹில் காஹிரி, உமரு புலவர், இவர்களெல்லாம் சமுதாயத்தில் இன்று மறக்கடிக்கப்பட்டு அவர்களெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்த மோசமானவர்கள். இந்த நாசமானவர்கள் சொல்றாங்க, அவங்க எல்லாம் மோசமானவர்கள். இன்று இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய அருமை என்ன தெரியும்? இப்ப இல்லல்லா என்ற திக்கரை சொல்லுவதற்கு குணங்குடி அப்பா சொல்லக்கூடிய வாசகம், உடுதுகில் அழுக்கை நீக்கும் உவமை போல உணர்ந்து நீங்கள் அடுதவம் வசன தௌபா ஆடையை உடுக்கும் மாப்போல் இடுதவம் கமலத்து இல்லென்று ஏற்றிட பாவம் தீரும் முடுகுவார் அரிசின் மேலோ முஹப்பத்தில் அவர் என்றே. இல்லல்லா என்ற திக்கரை, தஸ்பீஹ் லா இலாஹ இல்லல்லா என்பதை நீங்கள் சூஃபியாக்கள் நமக்கு சொல்லித் தரும் போது லா இலா என்று இந்த பக்கம் திரும்ப சொல்லுவாங்க. லா இலாஹ்னா எந்த இலாஹும் இல்லை, எந்த கடவுளும் இல்லை, வணங்குவதற்கு யாருமே தகுதியுள்ளவங்க. இல்லல்லா என்று மார்பில் தட்டி இல்லல்லா என்று இங்கு சொல்ல வேண்டும். அல்லாவை தவிர, அல்லாஹ் மட்டும்தான் இங்கு இருக்கிறார், வேறு யாரும் இங்கு இருக்க இடமில்லை என்ற அந்த இல்லல்லா என்பதை உன்னுடைய நெற்றி கண்ணில் நிறுத்தி ஒளி காணக்கூடிய விதத்திலும் அரிசை காணக்கூடிய ஒரு சூழல் உனக்கு ஏற்படும் என்ற தத்துவத்தை பீர் முகமது வலியுல்லா அவர்கள் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருவதோடு மட்டும் அல்லாமல் அந்த காலத்திலே பீரப்பா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சரியத்துக்கு முரணாக எழுதி இருக்கிறாங்கன்னு தானே சொல்றாங்க. உடல் நெறி சரியத்து என்னும் அகமதர் வழியாகும், உடல் சரி தரீகத் என்னும் உண்மைகளை பலதும் காட்டும், கடம்பெரின் ஹக்கீக்கத்தாலே கத்தனை காணலாம், உடல் சரி மஅரிஃபத்தால் வழி ஒன்றாம் வளரும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அகமதர் மருமகர் அலிக்கு அருள்வாக்கு அதனை கேளாமோ. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த ஆன்மீகத்தினுடைய அனைத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்து ஷரீஅத்து, தரீகத்து, ஹக்கீகத்து, மஅரிஃபத்து என்ற இந்த வழித்தடங்களை சொல்லிக் கொடுத்து பக்குவப்படுத்திய அந்த கால ஞானிகளையும் மேதைகளையும் குறிப்பிட்ட தக்கலை பீரப்பா அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அதெல்லாம் வேணாம், 5 நேரம் தொழுகுவோம், வெளியே வருவோம், மறுபடியும் பழைய மாதிரி நாங்க எப்படி இருப்போமோ, என்ன தொழில் செய்யறோமோ, அது ஹலாலோ ஹராமோ இல்லை, எப்படி இருந்தா அப்படித்தான் இருப்போம், ஆனா 5 நேரம் தொழுகுவோம். இது உண்மை மூமினாக உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியாது. இதெல்லாம் ப்ரீ கேஜ்ல நம்ம இருக்கோம். இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்னா ப்ரீ கேஜ், அடுத்து எல்கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, +2, காலேஜ் எல்லாம் இருக்குது. எப்ப போக போறீங்க என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய நிலை ப்ரீ கேஜாக இல்லாமல் உயர்ந்த பல்கலைக்கழகத்தினுடைய கலையை பெற்றவர்களாக வாழும் காலத்திலேயே வாழ முடியும். எல்லாம் லாஸ்ட்ல பார்க்க கூடாது. இப்ப இருக்கும் போதே நாளைக்கு இருப்போமா, அடுத்த நாள் இருப்போமா என்பது நமக்கு உறுதி இல்லை. தூங்க செல்கிறோம், தூக்கத்திலிருந்து விழிப்போமா, நிரந்தரமா தூங்குமா நமக்கு தெரியுமா? இப்படி இருக்கும்போது தவணை போடுவதில் அர்த்தமில்லை. நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நான் என்னை முழுமையாக பக்குவப்படுத்தி அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறுவதற்கு என்னை நான் தயார்படுத்திக் கொள்வேன், என்னை நான் நிலைநிறுத்திக் கொள்வேன் என்ற தத்துவத்தை சொல்லக்கூடிய இந்த சூஃபித்துவத்தின் அடிப்படையில் நாம் வாழ்வோம். அதுதான் சூஃபித்தினுடைய சூட்சமம் என்று சொல்லுவார்கள். அதில் இருக்கக்கூடிய தத்துவம் அதுதான். அது வேறு ஒன்றுமல்ல. நம்முடைய மனதை, நம்முடைய உடலை பக்குவப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி அல்லாஹ் என்ற ஒன்றை மட்டுமே நம்முடைய உள்ளத்தில் கொண்டு நிறுத்துவதும், மஹப்பத்தாகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருவதும் ஆகும். அப்படிப்பட்ட உண்மையான பரிபூர்ணமான நிறைவு பெற்ற முஃமின்களாக, முஸ்லிம்களாக வாழும் நற்பேற்றை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இவ்வளவு நேரம்
இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த தங்களுக்கும் வாய்ப்பளித்த சின்னப்பள்ளி ஜமாத்துடைய நிர்வாக பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். அனைவரும் துவா செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.